இன்றைக்கி நம்ம ரியா ஸ்டோரியில் பார்க்க போகிற கதை உதவி. அந்த காட்டு வழியாக ஒரு முனிவர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாராம். அப்போது கம்பீரமாக 2 சிங்கங்களுக்கு நடுவில் ஒரு மான் நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த முனிவருக்கு அதை பார்த்து ஒரே ஆச்சரியம். என்ன மானே, சிங்கங்களுக்கு நடுவில் நீ வந்துக்கிட்டு இருக்க, எப்படி உன்னை எதுவும் செய்யாமல் விட்டாங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த மான் சொன்னது, இந்த சிங்க குட்டிகளாக இருக்கும்போது அவங்க அம்மாவை இழந்துருச்சு. அப்போ நான் தான் இதுகளுக்கு பால் கொடுத்து அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு வந்தேன். அதனால தான் என்னை இப்போ இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னாலையும் காட்டுக்கு இப்படி தைரியமாக வர முடியுது அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மானு. இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்த மரத்து மேலே ஒரு கிளி பறந்து போயிருச்சான் கேட்டுட்டு. அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர் வந்தாராம் அந்த காட்டு வழியா. அப்போது அந்த கிளி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சான். என்ன கிளியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு, ஐயா, நான் அன்றைக்கி அந்த மான் சொன்ன கதையை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி உதவி செஞ்சால் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சேன். அப்போ பார்த்தா ஒரு பாம்புக்கு முள் குத்தி ரொம்ப வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அந்த முள்ளை எடுத்து விட்டு அதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி நானும் அந்த முள்ளை எடுத்து விட்டேன். பாம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலி நின்னது. வலி நின்னோடனேயுமே என்ன கொத்திருச்சிங்கயா அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் உதவி செஞ்சும் ஏன் என்ன இப்படி பண்ணுச்சு அப்படின்னு கேட்டுச்சா அந்த முனிவர்கிட்ட. அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், உதவி செய்கிறதுல தப்பு இல்லை, அந்த உதவி நம்ம யாருக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா விஷமுள்ள பாம்புக்கு நீ செஞ்சனால தான் உனக்கு இந்த நிலமை. எப்போவுமே நம்ம நன்றி உள்ளவங்களுக்கு செஞ்சாதான் அது நன்மையாக மாறும். இல்லைனா இந்த மாதிரி நன்மையே செஞ்சாலும் அது தீமையில் தான் முடியும் அப்படின்னு சொன்னாராம். இப்படி தாங்க மனிதர்களும் நிறைய பேர் பாம்பு போல் விஷமாக இருப்பாங்க. எந்த உதவி செஞ்சாலும் திரும்ப திரும்ப நம்மளை கொத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யோசித்து கரெக்டாக செய்யுங்க. நாளைக்கு நம்ம வேறொரு கதையில் சந்திக்கலாம்.